Properties of oxygen. Under ordinary condition, oxygen exists as a diatomic gas. ஆர்டினரி கண்டிஷனில் ஆக்சிஜன் எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா டயாட்டாமிக் கேஸாக இருக்கும். டயாட்டாமிக் கேஸ்னால் என்ன, ஆர்டினரி கண்டிஷன்னா என்ன அப்படின்னா, ஆர்டினரி கண்டிஷன் மீன்ஸ் நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், தட் இஸ் ரூம் டெம்பரேச்சர். ரூமில் என்ன டெம்பரேச்சர் இருக்குமோ, என்ன ப்ரெஷர் இருக்குமோ, அந்த கண்டிஷனில் ஒரு ஆக்சிஜன் எப்படி இருக்கும்னா டயாட்டாமிக் கேஸாக இருக்கும். டயாட்டாமிக் கேஸ்னால் என்ன, டைனா 2 ஆக்சிஜன், அட்டாமிக்னா 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும். அதுதான் நம்ம O2ன்னு எழுதுகிறோம். ஆக்சிஜனோட மாலிகுலர் மாஸ் எழுதும்போது, ஆக்சிஜனோட மாலிகுலர் ஃபார்மில் எழுதும்போது O2ன்னு எழுதுகிறோம். ஆக்சிஜன் ஆட்டம் வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2னா டை, ஸோ டயாட்டாமிக் கேஸ். ஆக்சிஜன் இஸ் எ gaseous molecule. Oxygen is paramagnetic. Oxygen is paramagneticன்னு சொல்கிறோம். paramagneticனா மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சிஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது 1s2 2s2 2p4ன்னு எழுதுகிறோம். இந்த லாஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரானை எடுத்தோம்னா 2p4 இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி டிவைட் பண்ணி போடணும், ஆர்பிட்டாலில் எப்படி டிவைட் பண்ணி போடுறது, சப் ஆர்பிட்டாலில். ஏன்னா பி ஆர்பிட்டால் என்ன இருக்கும், px py pzங்கிற ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். இப்போது pxல 2 எலக்ட்ரான்ஸ், pyல 1 எலக்ட்ரான், pzல 1 எலக்ட்ரான், டோட்டலாக 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த p ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய அன்பேர்டு எலக்ட்ரான், அன்பேர்டு எலக்ட்ரான்னா உங்களுக்கு தெரியும், சிங்கிளாக இருந்தால் அதுக்கு பேர் அன்பேர்டு எலக்ட்ரான், டபுளாக இருந்துச்சுன்னா பேட் எலக்ட்ரான். ஸோ இதை நம்ம பேட் எலக்ட்ரான் சொல்கிறோம். அப்போ இது என்னது, சிங்கிளாக இருக்கிறதுனால அன்பேர்டு எலக்ட்ரான். இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்ஸில் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா பேராமேக்னெட்டிக்காக இருக்கும். பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா டயாமேக்னெட்டிக்காக இருக்கும். ஸோ இங்கே அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கிறதுனால ஆக்சிஜன் இஸ் எ பேராமேக்னெட்டிக் இன் நேச்சர். லைக் நைட்ரஜன் அண்ட் ஃப்ளூரின், ஆக்சிஜன் ஃபார்ம் ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். ஆக்சிஜனில் என்ன இருக்கும்னா, ஆக்சிஜன் ஹைட்ரஜன் கூட கம்பைன் ஆகும்போது ஒரு ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்ட்ஸை உருவாக்கும். இது எப்படி உருவாக்குதுன்னா, லைக் நைட்ரஜன் அண்டு ஃப்ளூரின். ஒரு நைட்ரஜன் வந்து ஹைட்ரஜன் கூட ஜாயிண்ட் ஆகும்போது ஒரு பாண்டு உருவாகும். அந்த பாண்டு வந்து ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்டாக இருக்கும். சிமிலர்லி ஃப்ளூரின் கம்பைன் வித் ஹைட்ரஜன் டு ஃபார்ம் ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்ட். இதே போல் ஒரு நைட்ரஜனை போல், ஒரு ஃப்ளூரினை போல் ஒரு ஆக்சிஜனும் என்ன செய்யும்னா ஹைட்ரஜன் கூட கம்பைன் ஆகும்போது ஒரு பாண்டை உருவாக்குது இல்லையா, அந்த பாண்ட் எப்படி இருக்கும்னா ஸ்ட்ராங் பாண்டாக இருக்கும். இந்த ஸ்ட்ராங் பாண்டை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். இதை நம்ம ஆக்சிஜன் பாண்ட்ஸ்னு சொல்ல மாட்டோம். ஆக்சிஜனோட கம்பைன் ஆகிறதுனால ஆக்சிஜன் பாண்டுன்னு சொல்ல போகிறது இல்லை, ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் தான் சொல்ல போகிறோம், ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது ஆக்சிஜன் வந்து ஒரு கேசியஸ் மாலிகுல், இட் எக்ஸிஸ்ட் இன் டயாட்டாமிக் நேச்சர். 2 ஆட்டம் இருக்கக்கூடிய, 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கக்கூடிய ஒரு கேசியஸ் மாலிகுல். அண்டு இட் இஸ் எ பேராமேக்னெட்டிக் அப்படின்னு பார்த்தோம். அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இது பேராமேக்னெட்டிக்காக இருக்கும். அதே போல் இட் ஹேவ் ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும். ஆக்சிஜன் எக்ஸிஸ்ட் இன் 2 allotropic forms, namely dioxygen and ozone. Ozone otherwise is known as trioxygen. ஆல்ரெடி நம்ம allotropic ஃபார்ம்ஸை கார்பனில் பார்த்தோம். டயமண்ட், கிராஃபைட், ஃப்ளூரின், கார்பன் நானோ டியூப்ஸ், இதெல்லாமே கார்பனோட அல்லோட்ரோப்ஸ். அதே போல் பாஸ்பரஸில் அல்லோட்ரோப்ஸ் பார்த்தோம், ரெட் பாஸ்பரஸ், ஒயிட் பாஸ்பரஸ். சிமிலர்லி ஆக்சிஜன்லையும் அல்லோட்ரோப்ஸ் இருக்குது. இப்போ அல்லோட்ரோப்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், different elements or different chemical substance but having same constant. அதாவது டயாக்சிஜன் அண்டு ட்ரைஆக்சிஜன், இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கெமிக்கல்ஸ். ஆனால் அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், O2, O3, இது எல்லாமே என்ன இருக்குன்னா ஆக்சிஜன். அதில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூண்ட் வந்து ஆக்சிஜனாக இருக்குது. பட் அதோட நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதோட கேரக்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ் ஆர் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸாக இருக்கும்.
பட் அதில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் வந்து சேமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா அல்லோட்ரோபிக்ஸ் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் ஆக்சிஜன்லையும் அல்லோட்ரோபிக் ஃபார்ம்ஸ் இருக்குது. There are two allotropic forms in oxygen. One dioxygen, another one ozone. ஓசோனுக்கு இன்னொரு பேர் ட்ரைஆக்சிஜன். வாட் ஆர் தி சோர்சஸ் ஆஃப் ஆக்சிஜன்? நமக்கு ஆக்சிஜன் எப்படிலாம் கிடைக்கும்? அதோட அல்லோட்ரோபிக் ஃபார்ம்ஸில் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். அதாவது டயாக்சிஜன் O2லேருந்து ஆக்சிஜன் கிடைக்கும். ஓசோன் O3 தட் இஸ் ட்ரைஆக்சிஜன் சொன்னோம் இல்லையா, அதுலேருந்தும் ஆக்சிஜன் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம அட்மாஸ்பியரில் நிறைய இருக்குது. ஆக்சிஜன் அண்ட் ஓசோனுங்கிறது நிறைய அட்மாஸ்பியரில் இருக்குது. இது இல்லாமல் வேறு எங்கெல்லாம் நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்தோ நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் ஓசோன் அக்கர்ஸ் அட் sea level, it is formed in the upper atmosphere by the action of ultraviolet light. ஒரு நெக்லிஜிபிள் அமௌண்ட்டுன்னு சொல்கிறோம், ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுக்கு ஓசோன் வந்து sea லெவலில் கிடைக்குது. sea லெவலில் எங்கன்னா sea லெவலோட அட்மாஸ்பியரில், அப்பர் அட்மாஸ்பியர்னு சொல்கிறோம். அது sea லெவலில் அப்பர் அட்மாஸ்பியரில் அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து ஆர் அல்ட்ரா வயலட் லைட் வந்து ரியாக்ஷன் ஆகுறதுனால ஓசோன் வந்து ஃபார்ம் ஆகுது. அங்கிருந்து நம்ம ஓசோனை மிக குறைஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஓசோன். இன் தி லேபரட்டரி ஓசோன் இஸ் ப்ரிப்பேர்ட் பை பாசிங் electrical discharge through oxygen at a potential of 20,000 voltage. About 10% of oxygen is converted into ozone. It gives a mixture known as ozonized oxygen. ஓசோனை லேபரட்டரியில் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆக்சிஜன் மேலே ஒரு எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜை 20,000 வோல்டேஜில் அப்ளை பண்ணும்போது ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய 10% ஆக்சிஜன் ஓசோனாக கன்வெர்ட் ஆகும். ஓசோனை லேபரட்டரி மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணலாம். அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மேலே ஒரு எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜை அப்ளை பண்ணும்போது அந்த எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜில் 20,000 வோல்டேஜுக்கு நம்ம பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜனில் 10% ஆஃப் ஆக்சிஜன் வந்து ஓசோனாக கன்வெர்ட் ஆகும். அந்த ஓசோனாக கன்வெர்ட் ஆகக்கூடிய அந்த மிக்சரில் ஓசோன் மட்டும் இருக்காது, ஆக்சிஜனும் சேர்ந்து கலந்துருக்கும். இந்த மிக்சரை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஓசோனைஸ்டு ஆக்சிஜன். இந்த ஓசோனைஸ்டு ஆக்சிஜன்லேருந்து ஓசோனை தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்கணும். ஓசோனை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான எக்ஸ்பிரிமெண்ட் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் ஒரு டைல்யூட் சல்பூரிக் ஆசிட் பாத்தில் டிப் பண்ணி வச்சுருக்கிறோம். அதில் ஹை வோல்டேஜ் 20,000 வோல்டேஜை அப்ளை பண்ணுறோம். ட்ரை ஆக்சிஜனை அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ட்ரை ஆக்சிஜனை ஒரு டியூப் இன்லெட் வழியாக உள்ளே அனுப்புகிறோம், எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜுக்குள்ளே அனுப்புகிறோம். அந்த ஹையஸ்ட் வோல்டேஜ் என்ன செய்யுதுன்னா ட்ரை ஆக்சிஜனை ஓசோனாக கன்வெர்ட் பண்ணுது. ஒரு 10% ஆக்சிஜன் வந்து ஓசோனாக மாறுது. அப்படி மாறக்கூடிய அந்த மிக்சரை ஓசோனைஸ்டு ஆக்சிஜன் மிக்சர்னு தனியாக கலெக்ட் பண்ணிடுறோம். இந்த ஓசோனைஸ்டு ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய ஓசோனை எப்படி செப்பரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பியூர் ஓசோன் இஸ் obtained as a pale blue gas by the fractional distillation of liquefied ozonized oxygen. ஆல்ரெடி எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜை அப்ளை பண்ணி நாம் என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்னா ஓசோனைஸ்டு ஆக்சிஜனை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். இட் இஸ் ஏ மிக்சர்னு சொல்லியிருக்கிறேன். இட் கண்டைன்ஸ் ஓசோன் அண்டு ஆக்சிஜன். அதை நம்ம லிக்விடாக மாற்றி வச்சுருக்கிறோம், லிக்விஃபைடு ஓசோனைஸ்டு ஆக்சிஜன். இதில் ஓசோனை தனியாகவும் ஆக்சிஜனை தனியாகவும் செப்பரேட் பண்ணணும். இந்த மாதிரி ஓசோனை தனியாக பிரிச்செடுக்கிறதுக்கு என்ன மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தடில் ஓசோனை தனியாக செப்பரேட் பண்ணிடுறோம், ஆக்சிஜனை தனியாக செப்பரேட் பண்ணிடுறோம். இப்போ எப்படி நம்ம ஓசோன் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா ஓசோன் என்ன கலராக இருக்கும்னா பேல் ப்ளூ கேஸாக இருக்கும். பேல் ப்ளூ கலரில் ஒரு கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியதை ஓசோன் தனியாக செப்பரேட் பண்ணிடலாம். அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மாலிகுல் டீகம்போஸ் ஆகுனுச்சுன்னா ஆக்சிஜன் ஆட்டமாக மாறும், 2 ஆட்டமாக ஆக்சிஜனாக மாறும். தென் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மாலிகுல்
இந்த டீகம்போஸ் ஆகுன ஆக்சிஜன் ஆட்டத்தோடு ரியாக்ட் ஆகுனா திரும்ப என்னவா மாறும்? இட் கன்வெர்டட் இன்டு ஓசோன் O3. இதுதான் ஓசோன் மாலிகுல் ஃபார்ம் ஆகிறதுக்கான ஈக்குவேஷன். அட்மாஸ்பியரில் ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. இந்த ஆக்சிஜன் ஆட்டத்தை ஹையஸ்ட் வோல்டேஜ் தட் இஸ் 20,000 வோல்டேஜ் அப்ளை பண்ணி ஒரு எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் மூலமாக நம்ம ஆக்சிஜன் ஆட்டமாக டீகம்போஸ் பண்ண வைக்கிறோம். தி ஓசோன் மாலிகுல் ஹாவ் எ bend shape and symmetrical with delocalized bonding between the oxygen atom. ஓசோன் மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓசோனோட கெமிக்கல் ஃபார்முலா O3 அப்படின்னு உங்களுக்கு தெரியும். O3 மாலிகுல்ஸ் அதோட ஸ்ட்ரக்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னா சிமெட்ரிக்கலாக இருக்கும். சிமெட்ரிக்கல்னால் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்கும். அண்டு இட் ஹேஸ் பெண்ட் ஷேப், பெண்டாக இருக்கும். அதோட ஷேப் எப்படி இருக்கும்? பெண்டாக இருக்கும். ஓ வந்து இப்படி பெண்டாக இருக்குது. ஸோ பெண்ட் ஷேப்பில் இருக்கும். அண்டு டீலோக்கலைஸ்டு பாண்டிங் இருக்கும். டீலோக்கலைஸ்டு பாண்டிங்னா ஆல்டர்னேட்டாக டபுள் பாண்டும் சிங்கிள் பாண்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டீலோக்கலைஸ்டு பாண்டிங். ஆக்சிஜன் ஆட்டத்துக்கும் டபுள் பாண்ட் இருக்கும். அடுத்த ஆக்சிஜன் ஆட்டத்துக்கும் சிங்கிள் பாண்ட் இருக்கும். இந்த மாதிரி ஆல்டர்னேட் பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டீலோக்கலைஸ்டு பாண்டிங்னு சொல்கிறோம். ஸோ ஓசோன் மாலிகுல் ஹாவ் எ பெண்ட் ஷேப் அண்டு symmetrical with delocalized bonding. Structure of ozone. Already ஓசோனோட ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது it is a bend shape, symmetrical and delocalized bonding பார்த்தோம். ஓசோனோட ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரி பெண்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணணும். அண்டு டீலோக்கலைஸ்டு பாண்ட், ஒரு டபுள் பாண்டும் ஒரு சிங்கிள் பாண்டும் ஆல்டர்னேட்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாண்டும் ஒரு சிங்கிள் பாண்டும் ஆல்டர்னேட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டீலோக்கலைஸ்டு பாண்ட். ஒவ்வொரு ஆக்சிஜன் ஆட்டத்துலேயும் லோன் பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த ஆக்சிஜன் ஆட்டத்தில் ஒரு லோன் பேர்டு எலக்ட்ரான்ஸ், இங்கே வந்து 2 லோன் பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இங்கே 3 லோன் பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு ஆக்சிஜன்லையும் லோன் பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓசோன் ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணும்போது 2 கைண்ட் ஆஃப் கனோனிக்கல் ஃபார்ம்ஸ், ரெசனன்ஸ் ஃபார்ம் வந்து 2 ஃபார்ம்ஸ் கிடைக்குது. 1, இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ் இருக்கும். த செகண்ட் ஃபார்மில் இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் இருக்கும். டிசோசியேட் பண்ணுறோம். இந்த டிசோசியேட் ஆன ஆக்சிஜன் ஆட்டம் என்ன செய்யுதுன்னா திரும்ப அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி ஓசோன் மாலிகுலாக மாறிடுது. 10% of oxygen only converted into ozone molecule.